ஹாய் ஹலோ வெல்கம் டு யூடியூப் டார்கெட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மொபைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் டைப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி நம்ம தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் தமிழ்லேயே நம்ம டைப் பண்ணுற மாதிரி எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் இங்கே சர்ச் பாரில் போய்ட்டு கூகுள் இண்டிக் கீபோர்டு அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கூகுள் இண்டிக் கீபோர்டு அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அதை இன்ஸ்டால் பண்ணாலும் அப்படியே நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் இன்புட் லாங்குவேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் அண்டு இண்டிக் லாங்குவேஜ் அது டிக் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கீழே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்றதையும் டிக் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அது பண்ணதுக்கப்புறமா அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது. இப்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இங்கிலீஷில் டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆப்ஷனு. இங்கே நம்ம ஸ்பேஸ் விடுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த இது அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் செகண்டில் இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா அது தானாகவே ஆட்டோமேட்டிக்காக தமிழில் டைப் ஆகிடும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் இண்டிக் லாங்குவேஜ்னு அப்படி இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதுவும் லாஸ்ட்டில் இருக்கிறதும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நான் செகண்ட் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வணக்கம் அப்படின்னு கொடுக்குறேன். இதே வந்துடுது பாருங்கள், வணக்கம் அப்படின்றத கொடுத்துட்றோம். நண்பர்களே அப்படின்னு கொடுக்குறேன். இதில் நண்பர்களே அப்படின்னு வந்துடும். நம்ம இந்த மாதிரி இங்கிலீஷில் டைப் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழில் அது அப்படியே வந்துடும். இப்போது இல்லை நான் தமிழே டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் மூணாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கிலீஷ் அண்ட் இண்டிக் லாங்குவேஜ், அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைனா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இதையும் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இதை டிக் பண்ணதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழே டைப் பண்ணலாம். இப்போ தமிழ் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றத மேலேயே காமிச்சிரும், சஜஷனில் காமிச்சிரும். இப்போ தமிழ், தமிழகம் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் தமிழே டைப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும், இந்த சைடில் காக்கி அப்படின்னு இருக்கும். இப்போ நீ கான்னா இந்த இடத்துல கா கி கூ கே அந்த மாதிரி மற்ற இதெல்லாம் நீங்கள் எது கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாம். இப்போ கூ கொடுக்கணும்னா கூ கிளிக் பண்ணால் கூ ஆகிடும். அதே மாதிரி பா அந்த மாதிரி பே பை அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தமிழும் இங்கிலீஷும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே நீங்கள் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிவிட்டு வாய்ஸ் டைப்பிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாய்ஸ் கூட இதை ப்ரெஸ் பண்ணி வாய்ஸ் கூட கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறது அப்படியே வாய்ஸ் ரெக்கார்ட் மாதிரி அதுவே தானாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.